அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். டேரட் கார்ட் பேசிக் கோர்ஸில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்னென்னா நம்பர் 7 சேரியட். இந்த சேரியட் கார்டு எதை கூட நம்ம ரெஃபர் பண்ணலான்னா தேரோட்டி. நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேரோட்டினாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த தேரோட்டி தான் இந்த கார்டை ரெப்ரசன்ட் பண்ணுற எனர்ஜி, ஒரு மூவிங் எனர்ஜி. அந்த தேர் எப்படி அந்த சேரியட் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி அந்த மூமெண்ட் இருக்கணும். இந்த கார்டு வந்துச்சுன்னா அந்த மூமெண்ட்டுக்கான எனர்ஜி கொடுக்குற கார்டு தான் இது. சப்போஸ் ஒரு கிளைண்ட் ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக கார்டு எடுக்க வராங்க அப்படின்னும் பொழுது, அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக கார்டு எடுக்க வரும்பொழுது இந்த கார்டு அப்பியர் ஆச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த பர்சனோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கா, இல்லைன்னா ஹையாக இருக்கா, இல்லைன்னா மிடிலாக இருக்கா. ஸோ ஃபோக்கஸ், இந்த எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த ஃபோக்கஸ் எதில் நம்ம கிளாரிட்டி எந்த ஃபோக்கஸில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த தாட் கண்டிப்பாக வரணும். மூமெண்ட் ஆகிட்டே இருக்கிறதால மைண்டில் டியூவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். டியூவாலிட்டிஸ்ன்ற சென்ஸ் எதுலேயுமே ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம தேர் எதில் ஓட்டிகிட்டு போவோம், ரோட்டில் தானே போயிட்டுருப்போம். ஸோ அந்த ரோட்டில் நிறைய அப்டிக்கல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கலாம், இல்லைன்னா வர இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்லேயும் நம்ம இதை பொருத்தி பார்க்குறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு இந்த கார்டு கொடுக்குது. ஸோ என்ன அப்டிக்கல்ஸ் வந்தாலுமே நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய தாட் எந்த மாதிரி இருக்கணும்னா நகர்ந்து போயிட்டே இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் கோல் எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது அந்த கோலில் நம்ம பர்டிகுலராக அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். வேறு எதுலேயும் டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கார்டு வரும்போது பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான நிறைய சிச்சுவேஷன் ஏற்படும். அந்த சமயங்களில் நம்ம பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். தவறி நம்மளுக்கு அறியாமையே பல நேரங்களில் பல கருத்துக்கள் சொல்லி மாட்டிப்போம். அதெல்லாம் பண்ணாமல் பேலன்ஸ்டாக இருந்துட்டோன்னா அந்த பர்டிகுலர் பீரியட்லேருந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது ரொம்ப லோவாக இருக்கிறதால நம்ம அவங்கள சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு, பிறகு அவங்கள செல்ஃப் லவ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ட்ராவல் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், எங்கேனாச்சும் போய் யார்கிட்டையாச்சும் பேசணும்னு தோணுதா போய் பேசுங்க. இந்த மாதிரிலாம் அவங்கள ஒரு மென்டலாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்டோட எனர்ஜியை சொல்லி, உங்களால் கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்படியெல்லாம் புரிய வைக்கணும். ஸோ ஒரு டேரட் ரீடிங்கிறது எல்லாமே இன்வால்வ் ஆகி தான் அந்த ரீடிங்கில் இருக்குமே கண்டி, இந்த படத்தை பிக்சராக பார்த்து மட்டும் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னா நான் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் சைடில் இருக்குது. இன்னியோட பேசிக் கோர்ஸோட கார்டு சேரியட் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.